செகண்ட் லவ் எபிசோடு 1 விஜய் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எபிசோடு 1 பொறுத்த வரைக்கும் என்னன்றது வந்து பார்க்கலாம். பிக் பாஸ்க்கு அப்புறம் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோ. இந்த ரியாலிட்டி ஷோவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் ரொம்ப பேர் போட்டிருந்தாங்க. விஜய் டிவி மாமா வேலை பார்க்குது அப்படின்லாம். உண்மையிலே விஜய் டிவி மாமா வேலை பார்க்குதா? பார்க்கலாம். ஸோ இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் வந்து 2 பேர் வராங்க. ஒன்று வந்து ஹோஸ்ட் வந்து ரம்யா கிருஷ்ணன், இன்னொன்று வந்து ஸ்ருத்திகா அர்ஜுன். ஸ்ருத்திகா அர்ஜுன் வந்து தேங்காய் சீனிவாசனுடைய பேத்தி. நமக்கு இந்த ஷோவில் வந்துட்டு ஒரு விஷயம் தெளிவாகவே புரியுது. ரம்யா கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் வந்து சண்டே வீக்கெண்டில் மட்டும்தான் ஹோஸ்ட் பண்ண வருவாங்க மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் ஸ்ருத்திகா டெய்லி வந்துட்டு கிட்டத்தட்ட ஆங்கரிங் சொல்ல முடியாது, ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு உள்ளே நடக்கிறத வந்து வாட்ச் பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கைடு உள்ளே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும்னா பிக் பாஸில் வந்துட்டு அந்த பிக் பாஸ் குரல் மூலமாக கண்ட்ரோல் படுத்துவார்ல, இங்கே வந்து ஸ்ருத்திகா அந்த ரோலை எடுப்பாங்களா அப்படின்றது வந்து தான் நமக்கு வந்து தோணுது. எபிசோடு போனால் தான் நமக்கு இன்னும் நல்லா கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரம்யா கிருஷ்ணன் பிகினிங்கில் ஆரம்பிக்கிறப்பே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 6 ஆண்கள் 6 பெண்கள் மொத்தம் 5 வாரம் வெளியுலக தொடர்பு வந்து நோ. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே வந்து ஒன்று லவ் ஃபெயிலியரில் ஆனவங்க, லவ் பண்ணி லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் ஆனவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷோக்கு வந்து அவங்க முட்டு கொடுத்து ஆகணும் அந்த கண்டிப்பில் இருக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லவ்ன்றது ஒரு ஃபீலிங், அது ஒரு உணர்வு, அது போயிடுச்சுன்னா கவலைப்படக்கூடாது, செகண்ட் லவ்வுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், செகண்ட் லவ்வுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து முட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப பேர் வந்து அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ எடுக்கிற எல்லாருமே வந்துட்டு செகண்ட் லவ் வந்து கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி விஜய் டிவி இன்டர்வியூ எடுக்கிறப்போ செகண்ட் லவ் வேணுன்றவங்கள மட்டும் கூட எடுத்து வந்து போடலாம். ஸோ இந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியாக ஒரு கிளாரிட்டியாக வந்து விஜய் டிவி இல்லைன்றது நமக்கு தெளிவாக வந்து புரியுதுங்க. அதே போல் வந்து இவங்க வந்து சொல்கிறப்போ வந்து முதல்ல வந்து நம்ம வந்து பெண்களை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ரம்யா கிருஷ்ணன் பெண்களை கூப்பிடுறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரியங்கா வராங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது வந்து வர்றது வந்துட்டு உங்களுக்கு வீணா. அதுக்கப்புறம் வந்து 3வது வந்து நேகா வராங்க. ஸோ இதில் வந்து அவங்க வந்து வீணாவை பற்றி அவங்க வந்து கேட்குறப்போ வந்து வீணா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள பற்றி சொல்கிறப்ப ஏகப்பட்ட லவ் லெட்டர்ஸ் வந்திருக்குது. ஸ்கூலில் நான் படிக்கிறப்ப எனக்கு லவ் லெட்டர்ஸ் வந்திருக்குது. லவ்லேயே இல்லாத லவ் தான் வந்துட்டு என்னுடைய பாஸ்ட் லவ் அப்படின்ற மாதிரி அதோடு வந்து முடிச்சிடுறாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்லலை. நேகா வந்து பேசுகிறப்ப வந்துட்டு ரொம்ப நம்பிக்கை வச்சதாங்க தப்பு, என்னுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஸ்லாம் நான் ரொம்ப நம்பினேன், அது ரொம்ப தப்பு, நான் என்ன ரொம்ப லவ் பண்ணுறவங்கள நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன்ற மாதிரி அவங்களுடைய கருத்து நியாயத்தை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4வதாக வந்து சிந்தூரி வராங்க. சிந்தூரி வந்து சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, எதையும் சீக்கிரம் நம்பக்கூடாதுன்ற ஒன்லைனை முடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து ஈடன் வராங்க. ஈடன் வரப்போ வந்து நான் வந்து எனக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக வாழ்ந்து ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் உள்ளே தங்குறதுக்கு உண்டான லக்கேஜ் பேக் வருது, ஒரு சூட்கேஸில் வருது, ட்ராலி பேக்கேஜில் வருது. இதில் வந்து ஒரு டேக், ஒரு சின்ன அட்டை வச்சுருக்குறாங்க. அந்த டேக்கில் வந்து ஒருத்தருக்கும் ஒரு ஒன் வேர்டு அதில் எழுதியிருக்கிறது. ஸோ முதல்ல வந்து பிரியங்காவுக்கு என்ன ஒன் வேர்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா, இம்மெச்சூரிட்டின்னு வருது. கரெக்டு தான், நான் ரொம்ப இம்மெச்சூரிட்டாக இருந்துட்டேன், நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சேன், என்னால் இருக்க முடியல, என்னுடைய இந்த விஷயங்களெல்லாம் வந்து குப்பை கூடையில் இந்த குப்பைகளெல்லாம் வந்து குப்பையாக கருதி டஸ்ட்பினில் போடணும் அப்படின்னு ரம்யா கிட்ட வந்து அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மோனிஷா பொறுத்த வரைக்கும் இவங்க விஜய் டிவி ப்ராடக்ட்டு, அரண்மனைக்கிளி சீரியலில் நடித்தவங்க. இவங்களுக்கு வரக்கூடிய டேக் வந்துட்டு நார்சிசம், கிட்டத்தட்ட மேனிப்புலேஷன் வந்து சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லவ்வில் இருக்கப்போ எனக்கு ஒன்றும் புரியலைங்க, வெளியே வந்ததுக்கப்புறம் தான் மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறாங்கன்றது எனக்கு வந்து புரிஞ்சுது, நான் ரொம்ப வந்து தப்பு பண்ணிட்டேன்,
கல்யாணம் வந்து தப்பு கிடையாது. ஆனா யார கல்யாணம் பண்ணுறது வந்து தான் முக்கியமான விஷயம். என் அண்ணன் ஏற்கனவே சொன்னாரு, இது சரியா வராதுன்னு. அதே மாரி தான் நடந்தது. ஒண்ணும் இல்லங்க, ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு சின்ன விஷயம். ஒரு கண்ணாடி டம்ளர் வந்து அவரு வந்து தள்ளி விட்டாருங்க. அது என் கையில பட்டு கீழ உடைஞ்சது. அத நான் தான் உடைச்சேன் அப்படின்ற மாரி வந்து சண்டைக்கு வந்துட்டாரு. ஸோ இந்த மாரி மேனிப்புலேஷன் பண்ணுறதுலாம் வந்து எனக்கு வந்து சுத்தமா பிடிக்காதனால பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீணாக வரக்கூடிய டேக் வந்து டாக்ஸிசிட்டின்னு ஒண்ணு வருது. இந்த டாக்ஸிசிட்டிய பொறுத்தவரைக்கும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய லவருக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோர் தென் 10 இருந்திருப்பாங்க. என்னுடைய எல்லா விஷயமும், என்னுடைய எல்லா பொருட்களும், என்னுடைய ஃபோனு, சோஷியல் மீடியா பாஸ்வேர்டு மொதற்கொண்டு அவர்கிட்ட தான் இருந்தது. ஆனா, அவருடைய எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட அவர் வந்து குடுக்கல. நான் அத கேட்டுருக்கணுமோ அப்படின்றது வந்து தோணக்கூட இல்ல எனக்கு. அப்படின்ற மாரி பரிதாபமா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஈடன். ஈடன் அவங்களுக்கு வர்றது வந்துட்டு அப்யூஸ்ன்ற ஒரு வேர்டு வரும். அவங்க உடனே அழுக ஆரம்பிக்கிறாங்க. 1 மினிட் டைம் குடுத்து ரம்யா வந்து அவங்கள பேச சொல்றப்போ வந்து, ஃபிசிக்கல் அப்யூஸ், எமோஷனல் அப்யூஸ் 2மே இருக்குதுங்க. என்ன பொறுத்தவரைக்கும். எனக்கு வந்து லாட் ஆஃப் அப்யூஸ் ஆகியிருந்தது. அவரு வந்து அப்ராட்ல படிச்ச ஆளு. என்னதான் அப்ராட்ல அவரு படிச்சாருன்றது எனக்கு வந்து சுத்தமா வந்து புரியலங்க. ஒரு தடவையும் நான் பிரேக்கப் சொல்றப்ப என் கால்ல விழுந்து கெஞ்சுவாரு. போனா போதுன்னு விடுவேன். இதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நேகா, அவங்களுக்கு வரக்கூடிய டேக் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல்னு வருது. அவங்க சொல்றாங்க, நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ லவ் பண்ணிட்டேன். நான் லவ் பண்ணுறப்போ என்னுடைய வயசு 17. நான் அவரு என்ன விட என்னுடைய லவர் 10 வருஷம் சீனியரு. லவ் பண்ணி கொஞ்சம் மாசத்துக்கு பின்னால தான் தெரியுது, அவரு வந்து கல்யாணம் ஆனவரு. இத பத்தி கேட்குறப்போ, நான் வந்து அ கல்யாணம் தெரியாம நடந்துருச்சும்மா. நான் அவங்கள சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிருவேன்னு சொல்லி ஏமாத்த ஆரம்பிச்சாரு. என்ன பொறுத்தவரைக்கும் லவ் வந்து ரொம்ப பிளைண்டா இருந்தது. ஒரு பிளைண்ட் லவ் தான் நான் பண்ணுனேன்றது சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யா வந்து சிந்தூரிய வந்து பேச சொல்றப்போ, அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய டேக் வந்து அபாண்டன்மென்ட். இந்த அபாண்டன் அப்படின்ற வார்த்தைகள் வந்து அவங்கள வந்து நினச்ச உடனே அவங்க சொல்றாங்க, ஒரு வார்த்தைகளும் என்னை பொறுத்தவரைக்கும் கண்ணாடி மாரி. கண்ணாடி உடைஞ்சா எப்படி ஒட்டாதோ, அதே மாரி வார்த்தைகளை விட்டுட்டோம்னா, அத வந்து ஒட்ட வைக்கிறது கஷ்டம். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு தாத்தா தான் என்னுடைய ஹீரோ. சின்ன வயசுலயே எங்க அம்மா, அப்பா என்னை விட்டு வந்து செப்பரேட் ஆகி பிரிஞ்சுட்டாங்க. லக்கிலி வந்து என்னுடைய அம்மா சைடு என்ன வளர்த்தாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மெச்சூர்ட் ஆள தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படின்ற மாரி வந்து அவங்க வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அவங்க சொல்றப்போ ஒரு விஷயம் சொல்றப்போ, நான் எனக்கு பிடிக்கலன்னா, டோட்டலா நான் ஷட் டவுன் ஆயிருவேன். ஷட் ஆஃப் பண்ணிருவேன்றாங்க. இப்ப ரம்யா கேட்குறாங்க, "நீங்க இந்த ஷோல எப்படி அப்படி இருக்க முடியும்? டோட்டலா ஷட் டவுன் ஆக முடியாதுல்ல. எல்லாரோடையும் பழகி தானே ஆகணும். ஃபோனு, வெளி உலக கம்யூனிகேஷன் இல்லையா?" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "இல்ல, நான் இந்த ஷோல அப்படி இருக்க மாட்டேன்ற" மாரி வந்து அவங்க வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து 6 ஆண்கள். ஆண்கள பொறுத்தவரைக்கும் வந்துட்டு, ஆண்கள வந்து அவங்கள ஃபுல்லா வந்து காட்டல. அவங்க வந்து ஒரு டார்க் ரூம்ல உட்கார வச்சு அவங்களுடைய வீடியோ, அந்த வீடியோல அவங்களுடைய வாய்ஸ் மட்டும் தான் வருது. முதல்ல வரவர் வந்து ராஜா ருத்ரகோடி. அவர பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அ லைவ் லைவா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, லவ்வா இருந்தாலும் சரி, நான் கொஞ்சம் லவ்லியா இருப்பேன். லைவா இருப்பேன். லைஃப்லயும் சரி, லவ்லயும் சரி, பிரச்சனைகள் எது வந்தாலும் நான் அத வந்து தைரியமா எதிர்நோக்குவேன்ற மாரி ஒரு வார்த்தைகள சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து தேஜா. தேஜா பேசுறப்பயே நமக்கு அமெரிக்கன்றது வந்து புரியுது. அவர் ஒரு அனிமல் லவர்ன்றது வந்து தன்னை சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறம் அபிதுன்றவர் வந்து பேசுறாரு. அவரு பேசுறத பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாருன்னா, லவ்வுன்றது வந்து தப்பு கிடையாதுங்க. லவ் பாக்ஸ்க்குள்ள மாட்டிக்கிட்டு அடி வாங்குறது தான் தப்புன்ற மாரி அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் வெக்கேன்னு ஒருத்தவர் வந்து பேசுறாரு. வெக்கேன்றது அது எந்த நேம்ன்றது நமக்கு வந்து புரியலங்க. போன பிக் பாஸ்ல வந்து எஃப்ஜேன்னு ஒருத்தர் பேர் வச்சுட்டு வந்தாரு. அது மாரி இப்போ அந்த ஸ்டைலுக்காக வச்சுக்கிறாங்கன்ற மாரி தான் நமக்கு வந்து தோணுது. வைக்க சொல்றப்போ வந்து உற்சாகமா சொல்றாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு கிச்சனுக்கு நோ என்ட்ரிங்க. எல்லாமே நான் சமைச்சிருவேன், செஞ்சுருவேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து குக்கிங்கில் எக்ஸ்பர்ட்டு. எந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஓகே தான். நான் கம்யூனிட்டிலாம் ரொம்ப நோ நோ பார் ஆன் கம்யூனிட்டின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து கிளாரிஃபை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து தினேஷ் தன்னை பற்றி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சீரியஸாக ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்க, ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சீரியஸாக இருக்கக்கூடாது. அதே போல் எனக்கு பிடிச்சது வந்து தைரியமான பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கையில் ஒரு கிட்டார் இருக்குது. ஸோ கிட்டார் நல்லா ப்ளே பண்ணுவார்ன்ற மாதிரி வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் வரவர் பார்த்தா நமக்கே ஒரு ஆச்சரியம்தான். அசீம் வராரு, பிக் பாஸ் வின்னர். ரொம்ப ஸ்டைலிஷாக பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப கிளியராகவும் கிளாரிட்டியாகவும் வந்து பேசுகிறாரு. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், ஆனஸ்டியாக இருக்கணும், கம்யூனிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணுங்க, என்கிட்ட ரொம்ப கிளியராக இருக்கணும், நான் ரொமான்டிக்கான வந்து லேடியை தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ரம்யா வந்து ஃபஸ்ட்டு கேர்ள்ஸை கூப்பிட்டு, கேர்ள்ஸுன்னு சொல்ல முடியாது, லேடிஸுன்னு சொல்லலாம், அவங்கள கூப்பிட்டு வந்து யாரை பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து போய் சீட் எடுங்கன்றாங்க. இதே வந்து தப்பு தான். ஏன்னா வந்து பழகாமல் பேசாமல் ஒரு வீடியோவில் ஆண்கள் பேசுகிறத வச்சு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுகிறத வச்சு ஒரு முடிவுக்கு வருதுன்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான். பட் பெண்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க. அவங்க சூஸ் பண்ணுறப்போ 2 ஆண்களுக்கு வந்து 2 பெண்கள் வந்து எடுத்துடுறாங்க. 2 ஆண்களை அவங்க எடுக்கவே இல்லை. குறிப்பாக தேஜஸ் அண்ட் அபிதை வந்து அவங்க செலக்ட் பண்ணல, எந்த பெண்ணுமே வந்து செலக்ட் பண்ணல. ஆனால் அசீமையும் தினேஷையும் 2 பொண்ணுங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க. பிகினிங்லேயே வந்து ரம்யா தெளிவாக சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரே ஆளாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், அப்படி பிடிக்கலன்னா வந்து கூட ரீசெலக்ட் பண்ணலாம்னு வந்து சொல்கிறாங்க. பட் யாரும் ரீசெலக்ட் பண்ண மாதிரி வந்து நமக்கு வந்து தெரியலைங்க. யாரை சூஸ் பண்ணுறாங்கன்றது இப்போ நம்ம வந்து பார்க்கலாங்க. வீணா வந்து தினேஷையும், பிரியங்கா ஈடன் வந்து ராஜாவையும், நேகா சிந்தூரி வந்து அசீமையும், மோனிஷா வெக்கையும் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வீட்டை காட்டுறாங்க. இந்த வீடுன்னு வந்து குவார்டர்ப்ளெக்ஸ், ஒரு வில்லா மாதிரி இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே எடுத்தோன்னே ரம்யா இப்போ ஆம்பளைங்களுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மாஸ்க் போட்டிருக்கிறாங்க. பிறக்கிறப்பே அவனை வந்து சொல்லி வளர்க்குறாங்க. நீ ஒரு ஆண், நீ ஒரு ஸ்ட்ராங்கு, நீ வந்து அழக்கூடாது, தைரியமாக இருக்கணும், நீ வரப்பாக இருக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லி வளர்க்குறாங்க. இதனாலேயே ஆண்கள் வந்து தன்னுடைய பிரச்சனையை வந்து வெளியே காட்டக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த மாஸ்க்லாம் இருக்கக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கப்பவே வந்துட்டு இந்த 6 ஆண்கள் மாஸ்கோடு உள்ள நுழையிறாங்க. ரம்யா அவங்கள மாஸ்க்லாம் கலெக்டாக சொல்லிடுறாங்க. இப்போ ஒருத்தரையும் உட்கார வச்சு அவங்களுடைய எக்ஸ் லவரை பற்றி வந்து கேட்குறாங்க. கேட்குறப்ப வந்து முதல்ல வந்து ராஜா புண்ணிய ருத்ரகோடியவர், அவர் வந்து அவருடைய எக்ஸ் லவரை பற்றி சொல்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலுமே ப்ரெஷர்லேயே இருப்பாங்க, டென்ஷனில் இருப்பாங்க. விசாரிக்கிறப்ப ஏகப்பட்ட லோன் இருந்தது அவங்களுக்கு யூஎஸ் போகிறதுக்கு சான்ஸ் வரப்போ யோசித்தாங்க. நான் தான் சொன்னேன், போமா போய் யூஎஸ்க்கு போய்ட்டு ஒரு கேரியரை டெவலப் பண்ணு நான் சொன்னது வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. யூஎஸ் போனோன்னே சேஞ்ச் ஆகிட்டாங்க, என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கேமராமேன்றது நமக்கு தெளிவாக வந்து புரியுது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன கண்டிஷன்ஸ் வைக்கிறாருன்னா, எனக்கு வரக்கூடிய அந்த உமன் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும், பியூரிட்டியாக இருக்கணும், சின்சியரிட்டியாக இருக்கணும்னு சொல்லி. வாய்ப்பு இல்லை ராஜா, ஒரு கண்டிஷனுக்கே கிடைக்கிறது கஷ்டம். 3 கண்டிஷன் வந்து போட்டிருக்கிறாரு. பட்டு பார்த்தீங்கன்னா பிரியங்காவும் ஈடனும் வந்துட்டு இவரை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரில் யாராவது ஒருத்தர் இவருக்கு கிடைப்பாங்களா? 2 பேரும் கிடைக்காம போயிடுவாங்களா? அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் அபிதை கூப்பிட்டு பேசுகிறப்போ வந்து நான் ரொம்ப அவசரப்பட்டு டிசிஷன் எடுத்துட்டேங்க, இப்போ எடுத்துருக்கக்கூடாது, எனக்கு கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஓப்பனாக வந்து எனக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு. நான் எப்போ பார்த்தாலுமே என் லைஃப்பில் ரொம்ப ஸ்பீடாக இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து வாழணும், சேர்ந்து வளரணும், சேர்ந்து இருக்கணும்னு அப்படின்ற ஒரு கான்செப்ட் தாங்க நாங்கள் வச்சுருக்கிறேன். சின்ன வயசில் நான் கல்யாணம் பண்ண தான் நான் பண்ண தப்புன்றது வந்து முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெக்கையை கூப்பிட்டு கேட்குறப்போ வந்து அவர் வந்து நான் வந்து ஒரு குக்கிங் எக்ஸ்பர்ட்டு, அதுபோக பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டுங்க, நான் ஒரு காஸ்டியூம் டிசைனரு. என்னை பொறுத்த வரைக்கும் 2017 எனக்கு ஃபஸ்ட் லவ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்டு மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆன பொண்ணை தான் லவ் பண்ணினேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் சைடில்
அதிகமாக ஒன் சைடு லவ் என்னது தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப இண்டிபெண்டன்ட் உமனாக இருந்தாங்க. ஃபோனில் தான் பேசுவோம். அவங்க வந்து ஜிம்முலாம் வந்து பண்ணக்கூடிய ஆள். அவங்க எனக்கு ஜிம்முக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி கூப்பிட்றப்ப என்னால் போக முடியல. ஏன்னா ஜிம்முக்கு காசு வேணும். அதை நான் அவங்ககிட்ட சொல்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வான்றாங்க. போகிறப்போ ஒரு 15,000 எனக்காக கட்டி ஜிம்மில் வந்து சேர்ந்தாங்க. ஃபஸ்ட்டு டே ஜிம்மில் வந்துட்டு ஜும்பா கிளாஸ் நடந்தது. அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடினேன். அதுதாங்க ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல். அதுக்கப்புறம் அவங்க என்கிட்டேருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏதாவது தப்பாக நடந்துட்டேனா அப்படின்னு அவங்களுக்கு வந்து கேட்குறப்போ அவங்க அதுக்கு பதில் சொல்லலை. அப்புறம் என்னை விட்டு செப்பரேட் ஆகிட்டாங்கன்ற சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேஜாஸ் வராரு. தேஜாஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னை பார்க்குறப்போ ரொம்ப பேர் என் மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆகி வருவாங்க. நான் ஆக்டர்னு சொன்னோன்னே ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறப்போ வந்து அவர் வந்து என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவருக்கு வரக்கூடிய செகண்ட் லவர் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், ஹோம்லியாக இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் வைக்கிறாரு. ஸோ இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஸ்ருதிகா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முதல்ல நீ தமிழில் பேசணும்ப்பா. நீ முதல்ல தமிழில் பேசாமல் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், ஹோம்லியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கெலாம் சான்சஸ் கம்மின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து அசீம் வராரு. அசீம் பேசுகிறப்போ வந்து ரொம்ப கிளியராகவே இருக்கிறாரு. என்னுடைய ஃபேனை தான் நான் மேரேஜ் பண்ணேன். 2 வருஷம் மேரீடு லைஃபு. ஒரு பையன் ஒருத்தன் எனக்கு இருக்கிறான். எனக்கு இருந்த பிரச்சனையே அவங்க என் மேலே பொசசிவாக இருந்தாங்க. அவங்க என்னுடைய ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. வெளிநாடு போகணுன்னு சொன்னாங்க. லவ் தப்பில்லை, பட் யாரை லவ் பண்ணணும் தான் முக்கியன்ற மாதிரி வந்து முடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தினேஷுக்கு ஆல்ரெடி வந்து 2 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் ஒரு கையில் கிட்டார் வச்சுருக்கிறாரு. காலேஜிலும் லவ் பண்ணியிருக்காரு, ஆஃபீஸ்லையும் லவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்கிறா. ஆனால் உனக்கு தான்ப்பா ரொம்ப டிமாண்டுன்ற மாதிரி வந்து ஸ்ருத்திகா சொல்லி வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த இது முடிஞ்ச உடனே ரம்யா வந்து ஸ்ருத்திகாவை பார்க்க வராங்க. ஷோ கம்ப்ளீட்டாக பார்த்தியான்னு கேட்குறப்ப கம்ப்ளீட்டாக பார்த்தேன்கான்றாங்க. பட் ஒரு விஷயம் நமக்கு சொல்லி தான் ஆகணும். சொல்கிறது சரியானது எனக்கு புரியல. பட் இருந்தாலும் நம்ம பார்க்குறவங்களுக்கு நம்ம தகவல் கொடுக்கணும் இல்லையா? ரம்யா பார்க்குறதுக்கு வந்து உடம்பு இளைச்சிருக்கிறாங்க. பட் அவங்கள பார்க்குறதுக்கு பொன்னியின் செல்வனில் இருக்கக்கூடிய நடித்த த்ரிஷா மாதிரி இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா வயதான குந்தவி மாதிரி இருந்தாங்க. சரிங்க, நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க.